Consider the change in oxidation state of bromine corresponding to different EMF values as shown. நிறையா புரோமின் வந்து ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அதோடைய வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எது வந்து இதில் டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் நடக்குது, எந்த புரோமின் காம்பவுண்டில் டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன்னா என்னது அப்படின்னா, ஒரு எலமெண்ட் வந்து ஒரே டைமில் ஆக்சிடைஸாகவும் ஆக முடியுது, ரெடியூஸாகவும் ஆக முடியுது. இப்போ ஒரு புரோமின் இதில் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த சைடு வந்து இப்போது இதாக கன்வெர்ட் ஆகிருக்கு, இந்த சைடு வந்து இதாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போது இதில் வந்து இப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்னா, ஒரு டைமில் இது வந்து ஆக்சிடைஸ் ஆகிருக்கும், இன்னொரு டைமில் இது ரெடியூஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் இந்த கொஸ்டினில் கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா இது வந்து ஒரே ஒரு ரியாக்ஷன் தான், ரைட் சைடில் மட்டும்தான் ஒரு புரோமின் இருக்கவே செய்யுது. அப்போ எதர் ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன் மட்டும்தான் நடந்திருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒன்றும் லாஸ்ட் ஒன்றும் நம்ம கன்சிடர் பண்ணவே மாட்டோம். இப்போ சென்டரில் 3 இருக்குல்ல, இந்த 3 தான் ஒன்று. இப்போ வந்து இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குல்ல, இது வந்து எதர் ஆக்சிடைசிங் ஆகிருக்கலாம், ரிடியூசிங் ஆகிருக்கலாம். இதுக்கும் அதே தான், எதர் ஆக்சிடைசிங் ஆகிருக்கலாம், ரெடியூசிங் ஆகிருக்கலாம். ஸோ டிஸ்ப்ரப்போர்ஷனாக ரெண்டுமே நடக்கணும். ஸோ 2 காம்பவுண்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராடக்டாக இருந்து தான் ஆகணும். அப்போ ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் நம்ம கன்சிடரே பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது. எதர் ஆக்சிடேஷன் நடந்திருக்கும், இல்லை ரிடக்ஷன் நடந்திருக்கும். அதையுமே நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்கேன். டிஸ்ப்ரப்போர்ஷனேஷனாக என்னதுன்னா, இப்போ இந்த HNO2ல நைட்ரஜனை பார்த்துக்கோங்க. இதில் வந்து NO3 கன்வெர்ட் ஆகிருக்கு, NOவோ கன்வெர்ட் ஆகிருக்கு. 3லேயுமே நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஹைட்ரஜனுக்கு எப்பவுமே 1 போடுவோம். நைட்ரஜனுக்கு பதிலாக நான் Yன்னு சும்மா கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஆக்சிஜன் வந்து -2 தானே வேல்யூ. ஆக்சிஜன் எதுக்கு -2? 2 எலக்ட்ரான் அது கெயின் பண்ணால் 8 ஆக்டேட் வந்து இதுக்கு வந்துடும். ஸோ ஸ்டேபிலிட்டிக்காக -2 போடுவோம். ஸோ 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால 2 × -2 = 0. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா Y வந்து +3 வரும். அதே இது இதில் வந்து அதே தான், Y +3 ஆக்சிஜன் இருக்கலாம், 3 2s are 6. நீங்கள் போட்டிங்கன்னா +6 ஆயிரும். இதில் வந்து +2 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் எது ஆக்சிடைஸ் ஆகிருக்கு, எது ரெடியூஸ் ஆகிருக்குன்னா, இப்போ இதில் +3 வந்து +6 மாறி இருக்குல்ல, அப்போ வந்து 3 எலக்ட்ரான் இது கொடுத்துச்சு, அதான் அது வந்து +6 மாறி இருக்குது. ஸோ இது வந்து என்னது, ஆக்சிடேஷன். இப்போ இந்த இடத்துல +2 மாறி இருக்குது. ஸோ பிகாஸ் +3 வந்து +2 மாறி இருக்கா, ரிடக்ஷன். ஒரு எலக்ட்ரானை யார்கிட்டருந்தோ கெயின் பண்ணியிருக்கு, அதனால இது வந்து ரிடக்ஷன். ஸோ ஒரு எலமெண்ட், அதாவது இதில் நைட்ரஜன் வந்து ஆக்சிடைஸாகவும் ஆயிருக்கு, ரெடியூஸாகவும் ஆயிருக்கு. ஸோ 2 ப்ராடக்ட் கண்டிப்பாக கிடச்சி தான் ஆகணும். ஸோ இந்த 3ஐயும் நம்ம பார்க்க போகிறோம், எது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் ரியாக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சிஜனுக்கு சும்மா -2 போட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து ஹைட்ரஜனுக்கு 1 வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா புரோமினுக்கு பதிலாக நான் Yன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். என்னன்னாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆக்சிஜனுக்கு என்னது -2. ஸோ 4 × -2, மைனஸ் வேல்யூ அவுட் சைடில் இருக்கிறதுனால ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா என்ன போட்டிருக்கேன், -1 போட்டிருக்கேன். ஓகே, நீங்கள் இதுக்குள்ளே கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா +7 கிடைக்கும். ஓகே, இதில் Y +3 2s are -3 × -2, வெளியில் மைனஸ் இருக்கிறதுனால -1. அதே இதில் +5 கிடைக்குது. இதில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக 1 வரும், புரோமினுக்கு பதிலாக Y, அதுக்கப்புறமா ஆக்சிஜனுக்கு -2. வெளியில் ஒன்றுமே இல்லை, சார்ஜ். இதெல்லாம் -1 வெளியில் இருக்கிறதுனால நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா போடுறோம். சார்ஜ் இருந்துச்சுனாலே ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா நம்ம அதை போடணும். இதில் சார்ஜ் இல்லாததுனால நம்ம 0 போட்டிருக்கோம். இதில் வந்து 2 புரோமின் இருக்குது. ஸோ 2Y = 0. இதில் Y = புரோமின் மைனஸ், வெளியில் தான் இருக்குது. ஸோ -1. ஸோ இப்படி நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை எல்லாத்துக்கும் கால்குலேட் பண்ணி வச்சாச்சு. ஓகேவா, நம்மளுக்கு இப்போ ஈஸியாகிடும். ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் நம்ம கன்சிடரே பண்ண வேண்டாம்னு சொன்னேன். ஸ்டில் நான் எழுதியிருக்கேன். ஓகே, இந்த புரோமின் வந்து என்னதான் மாறி இருக்குது, புரோமின் இது வந்து என்னதான் மாறி இருக்குது, BrO3- மாறி இருக்குது. அதோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்னதுன்னா ரிடக்ஷன் பொட்டென்ஷியல், ரெடியூசிங் எபிலிட்டி தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னதான் இருக்குன்னா, +7 வந்து என்னதான் மாறி இருக்குது, இதில் +5 மாறி இருக்குது. அப்போ என்ன நடந்திருக்கு, ரிடக்ஷன், கெயின் ஆஃப் 2 எலக்ட்ரான். ஸோ ரிடக்ஷன் மட்டும்தான் நடந்திருக்கு, ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது. அப்போ இது வந்து நம்ம டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன்னு கன்சிடரே பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ இப்போ செகண்ட் இதை பாருங்கள். செகண்ட் இதில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு இது ரைட் சைடில் பார்ப்போமே, BrO3 வந்து HBrOவாக மாறி இருக்குது. ஓகே, ஸோ அது என்னது, ரிடக்ஷன் வேல்யூ தானே, ரிடக்ஷன் அப்படியே கொடுத்துருக்காங்க 1.5, அதை நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ என்ன ஆயிருக்குன்னா, +5 வந்து இதுக்கு +5, இதுக்கு +1 மாறி இருக்குது. அப்போ என்ன ஆயிருக்கு, கெயின் ஆஃப் 4 எலக்ட்ரான், ரிடக்ஷன் ஆயிடுச்சு.
அடுத்து இந்த லெஃப்ட் சைடு என்னது இருக்குது, பிஆர், இதுக்கு லெஃப்ட் சைடு BrO4 மைனஸ் இருக்குது. ஸோ அதை எழுதியிருக்கேன். இப்போ இது லெஃப்ட் சைடு போகிறது, இப்போ இங்கேருந்து இங்கே வரச்சில் 1.82னா இங்கேருந்து இப்படி ரிவர்ஸில் போச்சில் என்ன ஆகும், -1.82 மாறிடும். ஓகே, இங்கேருந்து இங்கே வரச்சில் ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே இது நம்ம இங்கேருந்து ரிவர்ஸ் இங்கே போச்சில் மைனஸாக தான் நம்ம எடுக்கணும். ஓகே, இந்த ஆரோவை பார்த்துக்கோங்க, ரைட் சைடு வர வர அதே இது எழுதலாம். இப்போ இங்கேருந்து இங்கே போனோன்னா அதை அப்படியே மைனஸில் எழுதணும் வேல்யூவை. ஓகே, ஸோ இதில் வந்து +7 வந்து +5 வந்து +7 மாறி இருக்குது. ஸோ லாஸ் ஆஃப் ட்ரூ எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். ஸோ ரிடக்ஷனும் நடந்திருக்கு, ஆக்சிடேஷனும் நடந்திருக்கு. ஆனால் இதோடைய ஃபீஸிபிலிட்டியை நம்ம பார்க்கணும். அப்போ தான் இது ரியாக்ஷன் ஒழுங்காக நடந்திருக்கான்னு தெரியும். ஸோ நம்ம இப்போ இதோட வேல்யூ எப்படி கன்சிடர் பண்ணுறதுனா, இது ரெண்டையும் ஜஸ்ட் ஆட் பண்ண வேண்டியதான், நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். வேல்யூ என்னதில் இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. இப்போது இதை ΔG ஃபார்முலாவில் போடுவோம். ΔG என்னது -NFE. இப்போது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவும் சேர்ந்து என்னதாயிரும், ΔG வேல்யூ பாசிட்டிவ் ஆயிரும். இது வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் கிடையாது, இது நடக்காது. ஓகே, ΔG வந்து நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் அ குட் ரியாக்ஷன். ΔG நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கணும். ΔG நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னா வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஏன்னா -NFEல ஈயும் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா மைனஸும் பாசிட்டிவாக ஆயிரும். ஸோ செகண்ட் ரியாக்ஷனை பாருங்களேன். HBRO இனிஷியலி நம்ம BR2 எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். BR2 மாறுது, அதோடைய வேல்யூ கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்கேன். +1 வந்து 0வாக மாறுது. அப்போ என்ன ஆயிருக்கு, கெயின் ஆஃப் 1 எலக்ட்ரான், ரிடக்ஷன் ஆயிருக்கு. அடுத்து இந்த லெஃப்ட் சைடு என்னதுக்கு, இதுக்கு BrO3 மைனஸ் இருக்குது. இது வந்து லெஃப்ட் சைடு அப்படியே போகிறதுனால -1.5 எழுதியிருக்கேன். +1 வந்து என்னதான் மாறி இருக்குது, +5 மாறி இருக்குது. இது +1, இது +5. ஸோ ஆக்சிடேஷன் அப்படி தானே, லாஸ் ஆஃப் 4 எலக்ட்ரான். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், வேல்யூ நம்மளுக்கு பாசிட்டிவில் கிடைக்குது. அப்போ ΔG வேல்யூ என்னது, -NFE, நம்மளுக்கு நெகட்டிவில் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஏன்னா ΔG வந்து மைனஸில் கிடைக்கிது, இதுதான் கரெக்ட் ஆன்சர். இன்னொருக்கா இதை கூட செக் பண்ணலாம் நம்ம, புரோமின். ஸோ புரோமின் வந்து ரைட் சைடில் என்னது இருக்குது, Br -0 வந்து -1 கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ ரிடக்ஷன், கெயின் ஆஃப் 1 எலக்ட்ரான். ஓகே, அதே இது லெஃப்ட் சைடில் போனோன்னா HBROவாக மாறுது. அது வந்து 0லேருந்து +1 மாறிருக்கு. ஆக்சிடேஷன், லாஸ் ஆஃப் 1 எலக்ட்ரான். ஸோ ரெண்டையுமே நம்ம இது ஆக்சிடேஷனால நம்ம நெகட்டிவில் இதை எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூ நெகட்டிவ் ஆகிடுச்சு. அப்போனாலே தப்பு தான். ΔG வந்து என்ன ஆயிரும், இப்போ பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ ரியாக்ஷன் ஒழுங்காக நடக்காது. இந்த லாஸ்ட் ஒன் நீங்கள் கன்சிடரே பண்ணவே வேண்டாம், ஏன்னா ஒரு ப்ராடக்ட் தான் கிடைக்கிது, அது வராது. ஸோ ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். HBRO அதில் தான் ΔG வந்து நெகட்டிவாக இருக்குது, வந்து பாசிட்டிவாக இருக்குது. ரெண்டு ப்ராடக்ட்டும் கிடைக்கிது, ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் நடக்குது. ஓகே, தேங்க்யூ.